முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத்தில் 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை என்பது 135. இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் அது எத்தனை பேர். குறிப்பாக இதில் இயற்பியல் என்று வரும்போது ஒரு 1125 பேர், வேதியியல் என்று வரும்போது 3181 பேர், கணிதம் என்று வரும்போது 3022 பேர் என்று இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்கரும் எத்தனை மாணாக்கர் 100க்கு 100 வாங்கியிருக்கார்கள் என்கின்ற சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 26,887. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 2853. பிரிவுகள் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு சயின்ஸ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96.99%. வணிகவியல் பாடப்பிரிவுகள் 92.68, கலைப்பிரிவுகள் 82.9, தொழில்பாட பிரிவுகள் 84.22%. அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கோயம்புத்தூர், ஐந்தாவது மாவட்டம் கன்னியாகுமரி. அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி, ஐந்தாவது மாவட்டம் கடலூர். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8019, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 7466, ஏறத்தாழ 93.1%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 140 பேர். அந்த 140 தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 130, ஏறத்தாழ 92.86%. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை 16,904. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 5,500, அதாவது 32.54%. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.